ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இந்த மெத்தடில் தாங்க செய்வேன். குக்கரில் கொஞ்சமாக துவரம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா பருப்பும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காய், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம வெந்த பருப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய் வெந்ததும் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிங்க. சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.